ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஓவாக போட வேண்டிய அவசியம் என்ன? பிஎல்ஓ என்று சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரமுள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும். போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறு நாங்கள் சொல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஓவாக போட வேண்டிய அவசியம் என்ன? பவானின்னு ஒருத்தர், அவர் இன்னொரு வார்டில் BLA 2 திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அவரை பிஎல்ஓவா அரசு அதிகாரியாக வேற ஒரு பூத்தில் போட வேண்டிய அவசியம் என்ன? இது போன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்குது. இங்கே அவங்க கொடுத்துருக்கிறதுல இதில் இருக்கிற நேமில் இருக்கிறவங்க வர்றதில்லை, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தட்ட. உதாரணமாக அண்ணன் ஏற்கனவே ஒன்று காமிச்சார் இல்லையா, போடப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் இன்னொருவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணி அவர் ஸ்டாலின் படம் போட்ட பையில் இந்த படிவங்களை தூக்கிட்டு வந்தால் அந்த தேர்தல் எப்படி நேர்மையாக அவங்க வாக்காளர்களை சேர்ப்பாங்க? வாக்காளர் இதில் விஷயம் என்னென்னா, பிஎல்ஓ என்று சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரமுள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும். போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறு நாங்கள் சொல்ல. சென்னையை பொறுத்தவரையில் கமிஷனர் தவறு செய்கிறார். அவர் வேணும்னு டெலிபரேட்டாக செய்கிறார். ஃபோன் எடுக்கிறதில்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேட்கறதில்ல, அதிகாரிகள் தனிச்சையாக செயல்படுறாங்க. அப்படின்னா எப்படி நேர்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிக்க முடியும்? அதுதான் இந்த பேட்டியோட நோக்கம்.